இன்றைய இரண்டாம் வாசகமானது புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தின் 8ஆம் அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதி புதிய ஏற்பாட்டின் ஒரு உன்னதமான ஆன்மீக ஆழம் மிக்க ஒரு பகுதியாகும். இந்த இரண்டாம் வாசகத்தின் மைய கருத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது எதிர்நோக்கும் இக்கால துன்பங்களும் படைப்பின் புதிய விடுதலையை பற்றி பேசுகின்ற பகுதிகளாக அமைகின்றன. பவுல் அடியார் இந்த வாசகத்திலே தற்கால துன்பங்கள், வருங்கால மாட்சி மற்றும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் விடுதலை ஆகியவற்றை இணைத்து ஒரு மாபெரும் ஆன்மீக தரிசனத்தை நமக்கு கற்றுத் தருகின்றார். பவுல் அடிகள் தற்கால வாழ்வின் யதார்த்தத்தை மறைக்கவில்லை. கிறிஸ்தவ வாழ்வு என்பது துன்பங்கள் நிறைந்தது என்பதை அவர் ஒப்புக்கொள்ளுகின்றார். ஆனால் ஒரு ஆன்மீக ஒப்பீட்டை அவர் முன்வைக்கிறார். இக்காலத்தில் நாம் படும் துன்பங்கள் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் வரப்போகும் மாட்சியோடு ஒப்பிட தகுதியற்றவை என்று அவர் கூறுகின்ற வார்த்தைகள் நமக்கு கிடைக்க போகும் நித்திய வாழ்வின் மகிழ்ச்சிக்கு முன்னால் நாம் இப்பொழுது படும் சிலுவை சுமைகள் ஒன்றுமே இல்லை என்று பவுல் கூறி நிற்கின்றார். தொடர்ந்து பவுல் பிரபஞ்சத்தின் பேறுகால வேதனையை பற்றிய விவரிப்பு. பவுல் மனிதர்களை பற்றி தனியாக பேசாமல் ஒட்டு மொத்த படைப்பையும் இந்த பிரபஞ்சத்தையும் சேர்த்து பேசுகின்ற வார்த்தைகள். மனிதனின் பாவத்தால் இயற்கையும் அழிவுக்கும் பயனற்ற நிலைக்கும் ஆளாகியுள்ளது. பேறுகால வேதனை என்பது இயற்கைப்படும் துன்பத்தை பவுல் ஒரு கர்ப்பிணி பெண்ணின் பிரசவ வேதனைக்கு ஒப்பிடுகின்றார். பிரசவ வேதனை என்பது அழியப்போகும் மரண வலி அல்ல, அது ஒரு புதிய உயிர் பிறப்பதற்கான முன்வலி. அதுபோலவே இந்த உலகத்தின் தற்போதைய துன்பங்கள் அனைத்தும் ஒரு புதிய மகிமையான உலகம் பிறப்பதற்கான அறிகுறியே தவிர அழிவின் முடிவல்ல. நாம் ஏற்கனவே பெற்றுக்கொண்ட தூய ஆவியானவர் முதல் கொடையானவர், அதாவது வரப்போகும் முழுமையான அறுவடையின் ஒரு அச்சாரமே அந்த தூய ஆவியானவர். நாம் ஆன்மீக ரீதியாக கடவுளின் பிள்ளைகளாக இருந்தாலும் நம்முடைய உடல் இன்னும் நோய், முதுமை, மரணம் போன்ற பலவீனங்களுக்கு உட்பட்டிருக்கிறது. எனவே நம்முடைய உடல் விடுவிக்கப்படும் நாளை நோக்கி நாமும் இயற்கையோடு சேர்ந்து பெருமூச்சு விடுகிறோம். சதுராத வாசகத்திலே எசாயா நூலிலே கடவுள் கொடுத்த அந்த வார்த்தையின் ஆற்றல் டபார் மனிதனை மட்டுமே மீட்பதில்லை, அது ஒட்டு மொத்த பிரபஞ்சத்தையும் அழிவில் இருந்து மீட்டு ஒரு புதிய படைப்பாக மாற்றும் என்று இறுதி இலக்கை பவுல் இந்த வாசகத்திலே நமக்கு காட்டுகின்றார். புனித பவுல் ரோமியருக்கு எழுதிய இந்த 8ஆம் அதிகாரம் 18 - 23 வரையான வரிகளிலே பயன்படுத்திய ஒரு சில முக்கியமான வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் சாதாரண வார்த்தைகள் அல்ல. இவை மிக ஆழமான கிரேக்க தத்துவ, பழைய ஏற்பாட்டு, விவிலிய பின்னணிகளை கொண்ட இறையியல் கலை சொற்களாக அமைகின்றன. பவுல் கிரேக்க மொழியிலே ரோமியருக்கு இந்த திருமுகத்தை எழுதினார். இந்த மூல மொழியில் எழுதப்பட்ட இந்த வார்த்தைகளை நாங்கள் பகுப்பாய்வு செய்து பார்க்கும் பொழுது பயனற்ற நிலை என்பதற்காக பவுல் பயன்படுத்திய வார்த்தை கிரேக்க மூல சொல்லிலே மத்தாயோத்தெஸ். கிரேக்க மொழியிலே மத்தாயோத்தெஸ் என்றால் நோக்கமற்ற நிலை, ஒரு வெற்றிடம், தன் இலக்கை அடைய முடியாமல் தவிப்பது என்று பொருள்படும். சங்க திருவுரையாளர் நூலிலே வருகின்ற புகழ் பெற்ற வார்த்தையான எல்லாமே மாயையே என்பதில் மாயை என்ற எபிரேய சொல்லான ஹெபெல் என்பதற்கு இணையாகவே இந்த மத்தாயோத்தெஸ் என்ற கிரேக்க சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அவை மனிதனின் பாவத்தால் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்திலிருந்து இயற்கையின் சமநிலை குலைந்தது. கடவுள் படைத்த இயற்கை தன் முழு அழகையும் நோக்கத்தையும் வெளிப்படுத்த முடியாமல் மரணம் மற்றும் அழிவு என்னும் சங்கிலியால் பிணைக்கப்பட்டு பயனற்ற நிலைக்கு தள்ளப்பட்டது. மத்தாயோத்தெஸ். இயற்கை தானே விரும்பியபடி ஆகவில்லை, மனிதனின் பாவ சுமையால் அதற்கு இந்த நிலை ஏற்பட்டது என்று பவுல் விளக்குகிறார். அடுத்த முக்கியமான வார்த்தையான பேறுகால வேதனையை விவரிக்கின்ற கிரேக்க மூல சொல். பவுல் இங்கே 2 கூட்டு சொற்களை பயன்படுத்துகின்றார். சிஸ்தெனாசோ, ஒன்றாக இணைந்து பெருமூச்சு விடுதல். சினோட்டினோ, பிரவச வேதனையை ஒன்றாக பங்கிட்டுக் கொள்ளுதல் என்ற அர்த்தத்தில் வரும். யூத இறையியலிலே மெசியாவின் பிரசவ வேதனைகள் என்ற ஒரு கருத்து உண்டு. மெசியா இந்த உலகிற்கு வரும் பொழுது ஒரு புதிய யுகத்தை தொடங்குவதற்கு முன்னால் உலகம் கடுமையான பஞ்சங்களையும் போர்களையும் துன்பங்களையும் சந்திக்க வேண்டும். அது ஒரு தாய் தன் குழந்தையை பெற்றெடுக்கும் பிரசவ வலிக்கு
ஒப்பிட்டார்கள். பவுல் அடிகள் இந்த உலகத்தின் துன்பங்களை அழிவின் வழியாக பார்க்கவில்லை, மாறாக மறுபிறப்பின் வழியாக பார்க்கிறார். பிரசவ வலி எவ்வளவுதான் கொடூரமாக இருந்தாலும் குழந்தை பிறந்தவுடன் அது பெரும் மகிழ்ச்சியாக மாறுகிறதல்லவா? அதுபோலவே இந்த உலகம் படும் துன்பங்கள் அனைத்தும் அழியப் போவதற்கான அறிகுறி அல்ல, அது ஒரு புதிய மகிமையான உலகம் பிறப்பதற்கான அறிகுறி. அடுத்த முக்கிய வார்த்தையான முதல் கொடை என்ற இந்த வார்த்தைக்காக பயன்படுத்தப்பட்ட கிரேக்க மூலச்சொல் அபார்க்கே. இந்த அபார்க்கே என்பது விவிலியத்தின் மிக முக்கியமான ஒரு வழிபாட்டு சொல். இதற்கு அறுவடையின் முதல் கனி என்று பொருள் உண்டு. இஸ்ரேல் மக்கள் தங்கள் நிலத்தில் விளையும் அறுவடையின் முதல் பகுதியை, அபார்க்கேயை, கடவுளுக்கு காணிக்கையாக ஆலயத்திற்கு எடுத்து வர வேண்டும் என்று லேவியர் ஆகமம் 23:10 நாங்கள் காண்கின்றோம். இந்த முதல் கனி என்பது 2 விடயங்களை குறித்து நிற்கும். இது கடவுளுக்கு உரியது, பரிசுத்தமானது. இது ஒரு அச்சாரம், ஒரு கேரண்டி. அதாவது முதல் கனி கைக்கு வந்துவிட்டால் பின்னால் ஒரு பெரிய அறுவடையே வரப்போகிறது என்று அர்த்தம். அவை பவுல் அடிகள் கூறுகிறார், நாம் பெற்றுக்கொண்டுள்ள தூய ஆவியானவர் கடவுள் நமக்கு தரவிருக்கும் முழுமையான பரலோக மாட்சியின் முதல் கனி, அபார்க்கே. நம்முடன் தூய ஆவியானவர் இருக்கிறார் என்பதே எதிர்காலத்தில் நம்முடைய உடலும் ஆன்மாவும் முழுமையான விடுதலையையும் மாட்சியையும் பெறும் என்பதற்கான அசைக்க முடியாத கடவுளின் உத்தரவாதம். நாம் வாசித்த முதலாவது வாசகம் பதிலுரை பாடலிலே பார்த்த விதை, மலை, விளைச்சல் என்ற அதே உவமையை பவுல் அடிகள் இங்கே மிக ஆழமான இறையியல் மொழியிலே விவரிக்கின்றார். எசாயா 55 மற்றும் திருப்பாடல் 65 பார்த்த இந்த அறுவடையின் முதல் கனியை, அபார்க்கே, பவுல் அடிகள் ஆன்மீக ரீதியில் தூய ஆவியின் முதல் கனி என்று மாற்றுகின்றார். எசாயா 55 இருந்த வார்த்தை என்னும் விதை நிலத்தில் விழுந்து படும் வேதனை ரோமையர் 8 ஒட்டு மொத்த படைப்பும் படுகின்ற பேறுகால வேதனையாக மாறுகிறது. அவை நாம் இப்பொழுது படும் வேதனைகள், துன்பங்கள் அனைத்தும் வீணானவை அல்ல. அவை ஒரு பெரிய அறுவடைக்கான, ஒரு புதிய பிரசவத்திற்கான ஆயத்தங்கள். தூய ஆவியானவரை நம்முள் கொண்டிருக்கின்ற நாம் முழு விடுதலை நாளுக்காக எதிர்நோக்கோடு காத்திருக்க அழைக்கப்படுகின்றோம். அவை இந்த 3 சொற்களின் ஆழம் இந்த ரோமையர் வாசகத்தை வெறும் தத்துவமாக பார்க்காமல் நம் அன்றாட துன்பங்களை சகித்துக் கொள்ளும் ஒரு பெரிய ஆன்மீக பெட்டகமாக மாறுகிறது. அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்துவ வாழ்வின் மிக யதார்த்தமான ஒரு உண்மை என்னவென்று சொன்னால், பல நேரங்களில் நாம் இயேசுவை நம்பிய பின்பும் ஏன் அதே வலி, அதே நோய், அதே வறுமை? அப்படி என்றால் நற்செய்தி எங்கே இருக்கிறது? தூய ஆவி வந்தால் அற்புதங்கள் நடந்து எல்லாமே மாற வேண்டுமே? இந்த குழப்பத்திற்கு பவுல் அடிகள் ரோமையர் 8 அதிகாரத்திலே எவ்வாறு நடைமுறை ரீதியாகவும் இறையியல் ரீதியாகவும் பதிலளிக்கிறார் என்பதை ஆழமாகவும் தெளிவாகவும் எங்களால் காண முடியும். முதலில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, பவுல் ஏதோ ஒரு குளிரூட்டப்பட்ட அறையில் அமர்ந்து கொண்டு தத்துவம் பேசவில்லை. அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்காக அடிக்கப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், பசியோடும் வறுமையோடும் வாழ்ந்தார், இறுதியில் தலை வெட்டப்பட்டு இறந்தார். அவர் இயேசுவை நம்பினால் துன்பமே வராது, அற்புதங்கள் நடந்து வறுமை ஓடிவிடும் என்ற பொய்யான வாக்குறுதியை கொடுக்கவில்லை. மாறாக இயேசுவை நம்பினால் வலி இருக்கும் என்பதை அவர் மிக துல்லியமாக ஒப்புக்கொள்கிறார். வசனம் 22 படைப்பு அனைத்தும் பேறுகால வேதனையுற்று தவிக்கிறது என்கின்ற இந்த வரிகள். 23 தூய ஆவியை பெற்றுக்கொண்டுள்ள நாமும் பெருமூச்சு விடுகிறோம் என்கின்ற வரிகள். அப்படியானால் இயேசுவை நம்புவதால் என்னதான் வித்தியாசம்? சூழ்நிலை அப்படியே தானே இருக்கிறது. அப்படி என்றால் இயேசுவை பின்பற்றுவதில் என்ன சிறப்பு உண்டு? இயேசுவை நம்புவதால் நம்முடைய சூழ்நிலை உடனடியாக மாறுவதில்லை. ஆனால் அந்த சூழ்நிலையை நாம் எதிர்கொள்ளும் நோக்கமும் ஆற்றலும் மாறுகிறது. இங்குதான் நற்செய்தி இருக்கிறது. இயேசுவுக்கு வெளியில் துன்பம் என்பது வெறும் அழிவு, அது மரணத்தை நோக்கி மட்டுமே உங்களை அழைத்து செல்லும். ஆனால் இயேசுவுக்குள் துன்பம் என்பது பேறுகால வேதனை. நாம் ஏற்கனவே பார்த்ததை போல பிரசவ வலி என்பது மரண வலி அல்ல, அது ஒரு புதிய உயிர் பிறப்பதற்கான ஆயத்தம். கிறிஸ்தவ வாழ்வில் நாம் படும் துன்பங்கள், நோய்கள், வறுமைகள் அனைத்தும் நம்மை அழிப்பதற்காக அல்ல, நம்மை புடமிட்டு நமக்குள் கிறிஸ்துவின் சாயலை உருவாக்குவதற்கான
ஒரு பிரசவ வேதனை. நாம் தனியாக பெருமூச்சு விடுவதில்லை. இயேசுவை நம்பாத ஒரு மனிதன் துன்பப்படும் பொழுது அவன் தனிமையில் அழுகிறான். ஆனால் தூய ஆவியை பெற்ற நாம் பெருமூச்சு விடும் பொழுது பவுல் அதே அதிகாரத்தில் அடுத்து கூறுகின்றார், தூய ஆவியார் நமது பலவீனத்தில் நமக்கு துணை செய்கிறார், சொல்லொன்னா பெருமூச்சுக்களோடு நமக்காக பரிந்து பேசுகிறார். ரோமேயர் 8:26 வரிகளே இதை சொல்லி நிற்கிறார். வலியும் நோயும் உங்களை விட்டு நீங்காவிட்டாலும் அந்த வலியின் நடுவே உங்களை தாங்கி பிடிக்கும் உலகத்தால் தர முடியாத ஒரு தெய்வீக அமைதியும் சகிப்புத்தன்மையும் உங்களுக்குள் வேலை செய்யும். அதுவே தூய ஆவியின் அற்புதம். அற்புதங்கள் நடக்க வேண்டுமே, இல்லை என்றால் இது வெறும் வெற்று வார்த்தை தானே? இந்த கேள்வி மிக துல்லியமானது. தூய ஆவி வரும் பொழுது அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்பது உண்மைதான். ஆனால் விவிலியம் காட்டும் அற்புதம் என்பது முற்றிலும் வேறு. அற்புதம் என்பது ஒரு தற்காலிக தீர்வு. இயேசு லாசரை உயிரோடு எழுப்பினார், அது அற்புதம். ஆனால் சில வருடங்கள் கழித்து லாசர் மீண்டும் நோய்வாய்ப்பட்டு இறந்து போகிறார். இயேசு பலருடைய நோயை குணமாக்கினார், ஆனால் அவர்கள் அனைவரும் ஒரு நாள் முதுமையடைந்து இறந்தார்களே. அவை வேதாகமத்தில் நடக்கும் அற்புதங்கள் அனைத்தும் தற்காலிகமானவை. பவுல் காட்டும் உண்மையான அற்புதம் என்ன? பவுல் அடிகளார் அற்புதங்களை விட ஒரு பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வாழ்வை, சூப்பர்நேச்சுரல் லிவிங்கை முன்வைக்கிறார். நோய், வறுமை, பசி போன்ற எல்லா கொடூர சூழ்நிலைகளும் நம்மை சுற்றிலும் அப்படியே இருந்தாலும் இவை அனைத்திலும் நாம் நம்மிடம் அன்பு கூர்ந்தவர் வழியாக முற்றிலுமாய் வெற்றி பெறுகிறோம் என்று ரோமேயர் 8:37 பவுல் பிரகடனம் செய்கிறார். சூழ்நிலை மாறாவிட்டாலும் அந்த சூழ்நிலையை தகர்த்து கொண்டு உள்ளே இருக்கும் மனிதன் மகிழ்ச்சியோடும் அசைக்க முடியாத நம்பிக்கையோடும் வாழ்வதே தூய ஆவியானவர் செய்யும் மிகப்பெரிய இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். ஒப்பிட தகுதியற்றவை என்பதை பவுல் எப்படி நடைமுறைப்படுத்துகிறார்? பவுல் ஒரு கணக்கு தராசை பயன்படுத்தி இருக்கிறார். இக்காலத்து துன்பங்கள் தற்காலிக காலம் என்று. நம்முடைய நோய், வறுமை, கவலைகள் அனைத்தும் இந்த உலக வாழ்வோடு அதிகபட்சம் 80-90 ஆண்டுகளோடு முடிந்து போகக்கூடியவை. இவை தற்காலிகமானவை. எதிர்காலம் ஆட்சி என்பது முடிவற்ற காலம். கடவுள் நமக்கு தரவிருக்கும் மகிமை புதிய உடல் நித்திய வாழ்வு என்பது பல கோடி ஆண்டுகள் முடிவில்லாமல் நிலைத்திருப்பது. இந்த ஒப்பீடு பவுலின் கணக்கு. முடிவுள்ள ஒரு துன்பத்தை முடிவற்ற ஒரு மாட்சியோடு தராசில் வைத்தால் துன்பத்தின் எடை ஒன்றுமே இல்லை, ஒப்பிட தகுதியற்றது என்று பவுல் கணக்கெடுகின்றார். அவை நற்செய்தி என்பது இயேசுவை நம்பினால் உங்களுக்கு நோயோ வறுமையோ வராது என்பது அல்ல. உண்மையான நற்செய்தி என்பது உங்களுக்கு நோயும் வறுமையும் வந்தாலும் அது உங்களை ஒன்றும் செய்யாது. ஏனெனில் உங்களுக்குள் இருக்கும் தூய ஆவியின் முதல் கனி அப்பார்க்கியம். இந்த துன்பங்களை எல்லாம் தாண்டி உங்களுக்கு ஒரு முடிவற்ற மாட்சியை தரப்போகிறது. இந்த துன்பமே உங்கள் கதையின் முடிவு அல்ல. பிரசவ வலிக்கு பின் ஒரு அழகான குழந்தை பிறப்பதை போல இந்த துன்பங்களுக்கு பின் ஒரு மாபெரும் பரலோக மாட்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. இந்த தெளிவு நம் வேதனைகளை வெறும் வார்த்தைகளால் மூடி மறைக்காமல் அந்த வேதனைகளுக்கு ஒரு உன்னதமான ஆன்மீக அர்த்தத்தை தருக. வறுமை, நோய், மரணம், இருள் என நாலாபுறமும் சூழ்ந்து வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட ஜெபிக்க முடியாமல் வெறும் பாரமான வலியும் வேதனையும் நிறைந்த பெருமூச்சுக்கள் மட்டுமே எஞ்சியிருக்கும் அந்த நிலை, அது மனித வாழ்வின் மிக கொடூரமான விளிம்பு நிலை. ஆகவே இந்த அசைக்க முடியாத சொல்லொன்னா வேதனையின் பெருமூச்சு தான் புனித பவுல் அடிகள் ரோமை 8 குறிப்பிடுகின்ற அந்த உன்னதமான ஆன்மீக நிலை. இதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு சிலுவையில் தொங்கிய பொழுது உன்னதமான தத்துவங்களை ஜெபிக்கவில்லை. ரோமையர்களின் சித்திரவதையாலும் தந்தை தம்மை கைவிட்டது போன்ற தனிமையாலும் எஞ்சியிருந்த தன் கடைசி மூச்சை இழுத்து என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். வாயை திறந்து ஜெபிக்க வார்த்தைகளே இல்லாத அந்த இருண்ட கணத்தில் நம் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு பாரமான பெருமூச்சும், ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர், ஆண்டவரே நீர் எங்கே இருக்கிறீர் என்ற இயேசுவின் சிலுவை அழுகையின் எதிரொலிதான். அன்பானவர்களே, இங்குதான் புனித பவுல் கிறிஸ்தவ வாழ்வின் மிக உன்னதமான ஒரு ரகசியத்தை உடைக்கிறார். நாம் வேதனையின் உச்சத்தில் இருக்கும் பொழுது தூய ஆவியானவர் நமக்குள் என்ன செய்கிறார்? பவுல் சொல்லுகின்ற வார்த்தைகள்,
அவ்வாறே தூய ஆவியானவர் நமது பலவீனத்தில் நமக்கு துணை செய்கிறார். ஏனென்றால் இதற்காக எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் தூய ஆவியானவரே சொல்லொன்னா பெருமூச்சுக்களோடு நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று ரோமையர் 8:26 நாங்கள் காண்கிறோம். நீங்கள் இருட்டில் அமர்ந்து வறுமையினாலும் நோயினாலும் நசுக்கப்பட்டு செபிக்க கூட வார்த்தைகள் இன்றி பெரும் வேதனையோடு பெரும் மூச்சும் விடுகின்ற நேரங்களிலே அந்த பெரும் மூச்சு வெறும் மனித அழுகை மட்டுமல்ல, வார்த்தைகளே வராத அந்த இருண்ட கணத்தில் உங்களுக்குள் இருக்கும் தூய ஆவியானவர் உங்களுடைய அந்த பெருமூச்சோடு கைகோர்த்து கொள்ளுகின்றார். உங்களுடைய வேதனையான மூச்சு காற்றையே அவர் உன்னதமான ஜெபமாக மாற்றி தந்தையாகிய கடவுளிடம் கொண்டு சேர்க்கின்றார். நம் உடலை விடுவிக்கும் நாளை எதிர்நோக்கி பெருமூச்சு விடுகின்றோம் என்ற இந்த ஆழமான வரியின் அர்த்தம் இதுதான். நாம் வாழும் இந்த உடல் இன்னும் நோய், வறுமை, மரணம் போன்ற பலவீனங்களுக்கு உட்பட்டிருப்பதால் இந்த உலக பாரத்தை தாங்க முடியாமல் நம் உடல் பெருமூச்சு விடுகிறது. ஆனால் பவுல் என்ன சொல்லுகின்றார் என்றால், இந்த அழுகை ஒரு ஏமாற்றத்தின் அழுகை அல்ல. ஒரு தாய் பிரசவ வலியில் தாங்க முடியாமல் போடும் அந்த ஆழமான பெருமூச்சு அலறலும், இந்த வலி எப்பொழுது முடியும், என் குழந்தை எப்பொழுது என் கைக்கு வரும் என்ற எதிர்நோக்கின் பெருமூச்சு. ஆகவே நீங்கள் வறுமையிலும் நோயிலும் விடும் அந்த ஒவ்வொரு பெருமூச்சும், ஆண்டவரே இந்த உடலின் பலவீனங்கள், இந்த வறுமையின் கொடுமைகள் எப்பொழுது முடியும், நீர் என்னை எப்பொழுது முழுமையாக விடுவிப்பீர் என்று உங்களுக்குள் இருக்கும் தூய ஆவியானவர் உங்களோடு சேர்ந்து போடுகின்ற ஆன்மீக பெருமூச்சு அது. நீங்கள் இருளில் இருக்கும் பொழுது என்னால் ஜெபிக்க கூட முடியவில்லையே, நான் எவ்வளவு பலவீனமான கிறிஸ்தவன் என்று உங்களை குற்றப்படுத்திக் கொள்ளாதீர்கள். விவிலியம் காட்டும் கடவுள் அழகான வார்த்தைகளால் அடுக்கு மொழி பேசும் ஜெபங்களை விட வார்த்தையின்றி பாரத்தோடு நீங்கள் விடும் ஒரு சிறு பெருமூச்சியை மிக உன்னதமான ஜெபமாக கேட்கிறார். ஏனெனில் அந்த பெருமூச்சில் உங்களோடு சேர்ந்து கடவுளின் தூய ஆவியானவரும் பெருமூச்சு விடுகின்றார். நீங்கள் தனியாக அளவில்லை. அந்த இருளுக்குள் தூய ஆவியானவர் உங்களோடு அமர்ந்து உங்கள் அழுகையை பகிர்ந்து கொள்ளுகின்றார். என்பவர்களே, புனித பவுல் ரோமையர் 8 பெருமூச்சு என்ற வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது சாதாரண கிரேக்க வார்த்தையை பயன்படுத்தவில்லை. கிரேக்க மூல சொல்லான ஸ்டேனக்மோஸ் என்ற வார்த்தை, இதனுடைய அர்த்தம் வார்த்தைகளற்ற ஆழமான அழுகை, பாரத்தின் வேதனையால் எழுகின்ற ஒளியற்ற மூச்சு. ஆகவே பவுல் பயன்படுத்துகின்ற இந்த ஸ்டெனக்மோஸ் பெருமூச்சு என்ற வார்த்தையும், முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்த்த தண்ணீர், மலை என்ற இந்த குறியீட்டை ஒரே நேர்கோட்டிலே இணைத்து பார்க்கும் பொழுது விவிலியத்தின் மிக உன்னதமான ஒரு ஆன்மீக உண்மை வெளிப்படுகிறது. வேதாகம மூலமொழியான எபிரேயத்திலே தூய ஆவியானவருக்காக பயன்படுத்தப்பட்ட சொல் ருவா. இந்த ஒரே சொல்லுக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. காற்று, சுவாசம், அல்லது புயல், பெருவெள்ளம். எனவே தண்ணீரும் மழையும் பெருமூச்சும் சுவாசம் தூய ஆவியாரின் 2 வெவ்வேறான ஆனால் ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய செயல்பாடுகளாகும். கடவுள் தன் வார்த்தையையும் தூய ஆவியையும் மழையாக, தண்ணீராக நம் வறண்ட இதயம் என்னும் நிலத்தின் மேல் பொழிகிறார். நம் இதயம் மென்மையாகிறது. நம் மேல் பொழியப்பட்ட அந்த தண்ணீர், அந்த அருள் நமக்குள்ளே அசைக்க முடியாத விசுவாசமாக மாறுகிறது. ஆனால் நாம் உலக வாழ்வின் யதார்த்தத்தில் நோய், வறுமை, மரணம் போன்ற புயல்கள் அடிக்கும் பொழுது நமக்குள் இருக்கும் அந்த தண்ணீர் வறண்டு போவதில்லை. அது வேதனையின் பெருமூச்சாக உருமாறுகிறது. தூய ஆவியின் தண்ணீர் நமக்குள்ளே பெருமூச்சாக மாறும் போது அந்த இருண்ட கணத்தில் தான் நம் விசுவாசம் புடமிடப்படுகிறது. ஒரு தாய் படும் பிரசவ வேதனையின் பெருமூச்சு வழியாய்த்தான் ஒரு புதிய உயிர் விளைச்சல் பிறப்பதைப் போல நம் பெருமூச்சுகள் வழியாய் கிறிஸ்துவுக்குரிய உன்னத கனிகள் நமக்குள் பிறக்கின்றன. இந்த தண்ணீருக்கும் பெருமூச்சுக்கும் உள்ள ஆகச்சிறந்த உதாரணத்தை நாம் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திலே காண்கிறோம். இயேசு சிலுவையில் தன் கடைசி மூச்சை இழுத்து வேதனையின் உச்சத்தில் பெருமூச்சு விட்டு தன் ஆவியை தந்தையிடம் ஒப்புவித்தார். அவர் இறந்து அவரது விலா ஈட்டியால் குத்தப்பட்ட பொழுது அங்கிருந்த இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடியது. இயேசுவின் அந்த பெருமூச்சு தான் ஒட்டுமொத்த மனக்குலத்தின் வறண்ட நிலத்தை நனைப்பதற்கான தூய ஆவியின் தண்ணீராக, மழையாக உருமாறி சிலுவையிலிருந்து பாய்ந்தது. ஆகவே எங்கள் வாழ்வில் வறுமையோ நோயோ வரும் பொழுது கடவுள் உங்களுக்குள் பொழிந்த தூய ஆவியின் தண்ணீர் வறண்டு போய்விட்டது என்று நினைக்காதீர்கள்.
அன்று இசாயா வழியாய் வான் மலையாக பொழிந்த அதே ஆவியானவர் தான் என்று பவுல் அடிகள் வழியாய் உங்கள் 2 அறையில் உங்கள் வேதனையின் பெருமூச்சாக குடிக்கொண்டிருக்கிறார். வான் மலையாய் வந்த தண்ணீர் இப்பொழுது உங்கள் கண்ணீரிலும் பெருமூச்சிலும் கலந்திருக்கிறது. இந்த வேதனை வீண் போகாது. இந்த தண்ணீரும் பெருமூச்சும் இணைந்து உங்களை ஒரு மாபெரும் அறுவடைக்கு தயார்படுத்துகின்றன. வார்த்தை, தூய ஆவியானவர், மனித இதயம், இக்கால துன்பங்கள் இவை அனைத்திற்குமான இறையியல் தொடர்பை நாம் முழுமையாக பார்த்திருக்கிறோம். இருண்ட சூழ்நிலைகளிலே நோய்கள், வறுமைகள், கடன் தொல்லை, மரண தூக்கம், நாம் ஜெபிக்க வார்த்தை என்று தவிக்கும் போது தூய ஆவியானவர் நமக்கு விதமாக உதவுகிறார் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், கடும் துயரங்கள் வரும் பொழுது நம் இதயம் கவலைகளாலும் கோபத்தாலும் ஒரு வறண்ட கடினமான பாறை நிலம் போல் மாறி விடுகிறது. கடவுள் மேல் நம்பிக்கை இழக்கத் தோன்றும். அத்தகைய நேரத்தில் தூய ஆவியானவர் வான் மழை போல் நம் இதயத்தின் மேல் பொழிந்து நம் வறண்ட நிலத்தை மிருதுவாக்குகின்றார். சூழ்நிலையை தாங்கி கொள்ளும் பக்குவத்தையும் அமைதியையும் நமக்கு தருகின்றார். துன்பத்தின் உச்சத்தில் நம்மால் வாயை திறந்து அழகாக ஜெபிக்க முடியாது. வறுமையும் கடனும் நம்மை நசுக்கும் போது வெறும் பாரமான பெருமூச்சுக்களும் கண்ணீரும் மட்டுமே நம்மிடம் எஞ்சி இருக்கும். அப்பொழுது நமக்குள் இருக்கும் தூய ஆவியானவர் நம் கையை பிடித்துக் கொள்கிறார். மனிதர்களுக்கு வெறும் அழுகையாக கேட்கும் நம்முடைய அந்த பாரமான பெருமூச்சுகளையே தூய ஆவியானவர் விண்ணகத்தின் ஆகச்சிறந்த உன்னத ஜெபமாக மாற்றி கடவுளிடம் கொண்டு சேர்க்கிறார். நாம் வார்த்தையின்றி அழும் பொழுது தூய ஆவியானவரை நமக்காக ஜெபிக்கின்றார். நாம் படும் இந்த துன்பங்கள், நோய்கள், கடன்கள் எல்லாமே நிரந்தரமானவை அல்ல என்று அசைக்க முடியாத நம்பிக்கையை தூய ஆவியானவர் நமக்கு தருகின்றார். ஒரு புதிய குழந்தை பிறப்பதோடு அந்த பிரசவ வேதனை முடிவதை போல் நம்முடைய இந்த தற்கால துன்பங்களும் ஒரு நாள் முடிவுக்கு வந்து கடவுள் நமக்கு ஒரு மாபெரும் ஆட்சியையும் விடுதலையையும் தருவார் என்ற எதிர்நோக்கை நாம் இதயத்தில் தூய ஆவியானவர் ஊற்றுகின்றார். தூய ஆவியானவர் உங்கள் துன்பங்களின் இருண்ட அறையில் உங்களோடு அமர்ந்து அழும், உங்களை தாங்கி பிடிக்கும், உங்கள் அழுகையை ஜெபமாக மாற்றும் உன்னத தோழன்.